ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அந்த விஷயம் யூனிவர்ஸ்க்கு ரீச் ஆகுமா, அப்படி ஆயிடுச்சுன்னா எந்த மாதிரி ப்ராசஸ் யூனிவர்ஸ் பண்ணுவாங்க, நம்மளை ஏன் டெஸ்ட் பண்ணி யூனிவர்ஸ் நமக்கான சக்ஸஸை கொடுக்குறாங்கங்கிற டவுட்ஸ் சில பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்கிற விதமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 21 days ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப், ஜாப், மணி, ப்ரெக்னன்சின்னு சொல்லிட்டு எல்லா கோலுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது. அது கூடவே விசுவலைசேஷன், ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேட்ச் ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். அதாவது நம்ம ஒரு கோல் எடுத்துக்கிறோம், அதுக்கு நம்மளுடைய எண்ணங்களை குவிச்சு நமக்கு அந்த விஷயம் நடந்து முடிஞ்ச மாதிரி உணர்வுகளை நம்ம பிரபஞ்சத்துக்கு அனுப்பும்போது பிரபஞ்சம் உடனடியாக செயலில் இறங்குவாங்க அப்படிங்கிறத ஈர்ப்பு விதின்னு நம்ம இப்போ பிரபஞ்ச ஞானமாக அடைஞ்சிருக்கோம். அப்போது நம்மக்கிட்ட இருந்து அந்த உணர்வுகள் போயிடுச்சு அப்படின்னா பிரபஞ்சம் உடனடியாக செயலில் இறங்கிடுவாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு சயின்ஸ் காட்டுறாங்க. ஓகே, நீ கரெக்டான வழியில் போயிட்டுருக்க, இதுதானே நீ கேட்குற அப்படிங்கிறத டெய்லி பேசிஸில் யூனிவர்ஸ் நமக்கு சைன் காட்டுவாங்க. அந்த சயின்ஸ் தான் நமக்கான ப்ராசஸ்க்கான ஒரு சைன்னே சொல்லலாம். அதாவது பிரபஞ்சத்தோட அறிகுறிகள் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளோட ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு யூனிவர்ஸ் காட்டுறாங்கன்னு அர்த்தம். அதாவது ஒரு ஆப்பிள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த ஆப்பிளை உங்கள் கையில் எடுத்து அதை நீங்கள் ரசித்து சாப்பிட்ற வரைக்கும் ஒரு நிமிஷம் நீங்கள் இமேஜின் பண்ணிட்டீங்க, ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த உணர்வுகள் பிரபஞ்சத்துக்கு போகும்போது பிரபஞ்சம் உடனடியாக செயலில் இறங்கி அந்த ஆப்பிள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அனைத்து சூழ்நிலைகளையும் கிரியேட் பண்ணுவாங்க. இதுதான் ஈர்ப்பு விதி. அப்போது நமக்கு தேவையான விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஃபீல் வரும்போது உடனடியாக யூனிவர்ஸ் செயல்படுவாங்கன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அதுதான் யூனிவர்ஸோட ப்ராசஸ். அந்த ஆப்பில் உங்களுக்கு டிவியில் காட்டலாம், இல்லை நேர்லேயே கடையில் நீங்கள் பார்க்கலாம், இல்லை யாராவது உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லாம் யூனிவர்ஸ் காட்டுறாங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கான சைன். உங்களோட எனர்ஜி யூனிவர்ஸ்க்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த விஷயம் உங்கள் லைஃப்பில் கிடைக்கும்னு அர்த்தம். அப்போ யூனிவர்ஸ் எப்படி ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கான எனர்ஜியை யூனிவர்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நான் சொன்னால் சின்ன விஷயம் அப்படின்னு நமக்கு ஃபீல் ஆகும். ஆப்பிள் தானே ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கிறதுனால உடனடியாக அந்த ஆப்பிள் 1 or 2 daysக்குள்ளே உங்களுக்கு கிடச்சிரும். ஆனால் சில விஷயம் நம்ம மைண்டு நம்பணும். பண விஷயமாகட்டும், ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், ஹெல்த் ஆகட்டும், எல்லாமே ஆல்ரெடி நிறைய எனர்ஜி நமக்குள்ளே இருக்கும். அது ஒரு நம்பிக்கையாக இருந்து ஒரு ப்ரெசென்ட் லைஃப்பை உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுத்துருக்கும். அதை நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் யூனிவர்ஸ். ஏன்னா யூனிவர்ஸ் நம்ம எனர்ஜி செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எதை இவங்க அதிகமாக கேட்குறாங்க, ஏன்னா ஒவ்வொரு செகண்டும் நமக்கான எனர்ஜி மாறிக்கிட்டே இருக்குது, நம்மளுடைய எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. அப்போது எந்த விஷயத்தை இவங்க அதிகமாக கேட்குறாங்க, அப்போ அந்த விஷயத்தை தான் நான் கொடுக்கணும். இப்போ ஒரு விஷயத்தை நினச்சி நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, பணத்தை நினைக்கும் போதெல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்க, பணத்தை பார்க்கும் போதெல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னா ஓகே, பணத்தை பார்க்கும்போதெல்லாம் இவங்க சந்தோஷ உணர்வை கொடுக்குறாங்க. அப்போ பணத்தின் மூலமாக இவங்களுக்கு நான் சந்தோஷ உணர்வை கொடுக்க போகிறேன்னு பணம் ரிலேட்டடான விஷயங்களை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ உங்கள் நம்பிக்கை அதிகமாக அதிகமாக அதிகமான பணம் உங்கள் லைஃப்பில் வர ஆரம்பிக்கும். இது பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான். ஒரே நல்ல மேஜிக் நடக்கும் தான் எப்போனா உங்கள் மைண்டு நம்பும்போது. அப்போ சில விஷயங்கள் நமக்கான சேலஞ்சஸ் தானே இருக்கும். அப்போ அதை நம்ம மைண்டு நம்பருக்கான ப்ராசஸை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். யூனிவர்ஸ் அதை கணக்கு எடுத்துகிட்டே இருப்பாங்க. எப்போ நம்ம ஹை லெவல் வைப்ரேஷனுக்கு போகிறோமோ அப்போ அதை நமக்கு கொடுத்துருவாங்க. இது ஒரு விஷயம். இதே இப்போ ரிலேஷன்ஷிப்லாம் ஆகட்டும், நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட எனர்ஜி மாறிக்கிட்டே இருக்கும். யூனிவர்ஸ் அதை செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது நமக்கு தேவையான கரெக்டான உணர்வுகள் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஓகே, இந்த பர்சன் கிட்டேருந்து இவங்க சந்தோஷ உணர்வை எதிர்பார்க்குறாங்க, ஓகே அப்போ இது மூலமாக நான் சந்தோஷ உணர்வுகளை கொடுக்குறேன்னு பிரபஞ்சம் செயலில் இறங்கி நமக்கான விஷயத்தில் சக்ஸஸ் கொடுப்பாங்க. இதே நம்ம ஆப்போசிட்டான உணர்வுகள் கொடுக்குறோம் அப்படின்னா ஓகே, இவங்க இந்த உணர்வை தான் இந்த விஷயத்தில் எதிர்பார்க்குறாங்கன்னு யூனிவர்ஸ் புரிஞ்சுப்பாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி விஷயங்களையும் நம்ம லைஃப்பில் பண்ணுவாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம மைண்டை க்ரோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லி பேசிஸில் பாசிட்டிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பாசிட்டிவான ஃபீலிங்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ பாசிட்டிவான வேர்ட்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் பாசிட்டிவான ஃபீலிங்ஸே வரும். அப்போ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவான வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருங்க, கான்சியஸாக பேசுங்க. ஏன்னா கான்சியஸ் மைண்டு தான் இங்கே எல்லா சஜஷன்ஸையும் ஆள் மனதுக்கு கொடுக்குறது. எனக்கு நிறைய பணம் வருது, பணம் வரதுக்கான வாய்ப்புகள் என் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குது, எங்கே பார்த்தாலும் பணமாகவே இருக்குது, ஈஸியாக எனக்கு கிடைக்குது, உலகம் முழுக்க செல்வ செழிப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் பரந்த மனப்பான்மைக்கு வரீங்க, ஈஸியாக உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி தான் லவ்வுக்கு. என்னோட லவ்வை என்னால் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியுது, யூனிவர்ஸே என் கூட தான் இருக்காங்க, மிகப்பெரிய பிரபஞ்ச சக்தியே எனக்கு உதவி செஞ்சிட்ருக்கு, எனக்கானது ஈஸியாக அடையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நீங்கள் சொல்லும் போதே அங்கே வாய்ப்புகள் உருவாகிடும். அப்போ திரும்ப திரும்ப சொல்லும்போது தான் அந்த உணர்வுகளாக மாறி பிரபஞ்சத்துக்கு போகும். ஸோ கொஞ்ச நாள் வரைக்கும் நம்மளோட எஃபர்ட்டை நம்ம போட்டு தான் ஆகணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு பலன் கிடைக்கும். ஸோ யூனிவர்ஸ் ப்ராசஸில் இறங்குவாங்க. இது ஒரு விஷயம். யூனிவர்ஸ் இப்படி தான் ப்ராசஸில் இறங்குறாங்க.
ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நீங்கள் சின்னதுன்னு நினச்சிட்டிங்கன்னா அந்த எனர்ஜி வந்து வேகமாக யூனிவர்ஸை ரீச் ஆகிறதுனால அந்த விஷயம் சீக்கிரமாக நடக்குது. சில விஷயங்கள் வந்து ஏன் டிலே ஆகுது, ஸ்பெஷலாக நடக்குது அப்படின்னா இதுதான் ரீசன். அதை வந்து நீங்கள் நம்பணும். நம்பிக்கைங்கிற உணர்வு எப்போ அதிகமாக யூனிவர்ஸுக்கு போகுது, அது நடந்து முடிஞ்சிருச்சுனே நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து சீக்கிரமாக நடக்கும். யூனிவர்ஸ் வந்து செயலில் இறங்கிடுவாங்க. அதுக்கு நடுவில் வந்து நிறைய சயின்ஸ் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் சயின்ஸை மட்டுமே காட்டிட்டு அதை மட்டுமே பார்த்து சந்தோஷமாக விட்டுட்டீங்க அப்படின்னா சயின்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து அந்த விஷயத்தை நம்ப ஆரம்பிக்கணும். ஓகே, சயின்ஸ் கிடச்சிருச்சுன்னா நான் கரெக்டான வழியில் போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் போக வேண்டிய இடத்துக்கு நீங்கள் போவீங்க. கரெக்டாக? அப்போ சயின்ஸ் கிடச்சிருச்சு நான் இப்படியே உட்காந்துடுறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எப்படி நீங்கள் அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போய் சேருவீங்க? ஸோ உங்களுக்கான விஷயம் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் பாசிட்டிவாக உங்கள் மைண்டு நம்புற வரைக்கும் சொல்கிறேன். ஒரு கடத்துக்கு மேலே நீங்கள் லெட் இட் கோ பண்ணிடலாம். ஏன் ஓகேப்பா எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, நான் அடுத்த கோலுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன், யூனிவர்ஸ் நீ கொடுக்குறப்ப கொடுன்னு விட்டுட்டிங்கனாலும் யூனிவர்ஸே வண்டி ஓட்டிட்டு போய் உங்களை போக வேண்டிய இடத்துக்கு போக வச்சிருவாங்க. ஸோ அந்த எனர்ஜி கொடுக்க வேண்டியது யாருன்னா நம்ம தான். அப்போ முழு நம்பிக்கைங்கிற உணர்வு வர வரைக்கும் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ அது வரைக்கும் யூனிவர்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்கள் கூடவே ஆறுதலாக உங்களுக்கான சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க, யூனிவர்ஸ் ஏன் நம்மளை டெஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க, டேரெக்டாக கொடுக்கலாம்ல, யூனிவர்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்களா, உண்மையா இது அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக யூனிவர்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு டெஸ்ட் வச்சாதானே அதுக்கு நீங்கள் தகுதியானவங்களா இல்லையாங்கிறதே உங்களுக்கு தெரியும். இப்போ எக்ஸாமை வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, ஒரு ஐஏஎஸ் அப்படின்னா என்ன, அதில் ஒரு டெஸ்ட் இருக்குது, அதை நீங்கள் பாஸ் பண்ணால் தான் ஐஏஎஸ்ன்னு ஒரு அர்த்தம். அதே மாதிரி ஒவ்வொரு கோல்லையும் ஒவ்வொரு டெஸ்ட் இருக்கும். அந்த எனர்ஜிக்கு நம்ம போகணும். உண்மையாலுமே நம்ம அந்த எனர்ஜியில் தான் இருக்கோமா அப்படின்னு யூனிவர்ஸ் செக் பண்ணுவாங்க. சின்ன விஷயமா இருந்தால் தான் அது உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருதுல. டெஸ்ட்டுங்கிறது எந்த விஷயத்தில் வருது, உங்களுக்கான ஸ்பெஷலான விஷயத்தில் வருது. அது நீங்கள் ஸ்பெஷல்னு நினைக்கிறதுனால அந்த டெஸ்ட் வருது. கரெக்டாக? அப்போ அந்த ஸ்பெஷலான விஷயத்துக்கு தான் டெஸ்ட் அதிகமாக வரும், சேலஞ்சஸ் அதிகமாக வரும். இப்போ வந்து நீங்கள் பொறுமையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நான் பொறுமையாக இருக்கணும், எவ்வளோ நாள் எனக்கு கோவம் வந்துட்டு இருந்தேன், நான் இனிமேல் பொறுமையாக இருக்க போகிறேன்னு நீங்கள் உட்காந்திங்கன்னா உண்மையாலுமே அந்த பொறுமையை சோதிக்கிற மாதிரி விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா உண்மையாலுமே பொறுமையாக இருக்காளா, இல்லை பொறுமையாக இருக்க மாதிரி நடிக்கிறாளா அப்படின்னு யூனிவர்ஸ் செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி பணம் விஷயத்துக்கு வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது நிறைய சேலஞ்சஸ் வரும் உங்களுக்கு. சம்டைம்ஸ் அந்த டெஸ்ட் இருக்கும். உண்மையாலுமே இவங்க பணம் எனர்ஜி கரெக்டாக கொடுக்குறாங்க, பணத்தை எப்பவுமே பாசிட்டிவாக நினைக்கிறாங்களா, நான் கொடுத்தாலும் கொடுக்கலினாலும் என்னை நம்புறாங்களான்னு யூனிவர்ஸ் செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணி தான் ஓகே இவங்க உண்மையாலுமே அந்த எனர்ஜிக்கு வந்துட்டாங்கன்னு யூனிவர்ஸ் திங்க் பண்ணுவாங்க. என்ன சேலஞ்ச் வந்தாலும் சரி நீங்கள் பாசிட்டிவாக இருங்களேன். யூனிவர்ஸ் நீ தானே டெஸ்ட் பண்ணுற, எனக்கு தெரியும் நான் உன்னோட டெஸ்ட்டில் பாஸ் ஆகிடுவேன், நீ எப்படி இருந்தாலும் எனக்கு சக்ஸஸ் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஜாலியான உணர்வுகள் கொடுத்தீங்கனாலும் யூனிவர்ஸ் சந்தோஷப்படுவாங்க. இல்லை நான் வந்து என்னோட எஃபர்ட்டை போடுற யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலும் யூனிவர்ஸ் சந்தோஷப்படுவாங்க. ஸோ டெஸ்ட்டுங்கிறது எந்த விஷயத்தில் வரும் அப்படின்னா உங்களோட முக்கியமான கோலில் தான் வரும். ஏன்னா அதுதான் நம்ம பெருசுன்னு நினைக்கிறோம், அதுதான் நம்ம டெய்லி பேசிஸில் நினச்சிட்ருக்கோம். அப்போ யூனிவர்ஸ் வந்து அந்த டெஸ்ட்டு வச்சு தான் இவங்க கரெக்டான எனர்ஜி அனுப்புகிறாங்களா இல்லையான்னு செக் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்கள் கரெக்டான ஆன்சர் எழுதுறீங்களா இல்லையான்னு அந்த டெஸ்ட் வச்சா தானே தெரியும். அதே மாதிரி கரெக்டான எனர்ஜி கொடுக்குறீங்களா இல்லையாங்கிறத டெஸ்ட் வச்சு தான் யூனிவர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு அந்த விஷயத்தை கொடுத்து அதை லைஃப் டைம் சக்ஸஸாக உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக டெஸ்ட் இருக்குது அப்படின்னாலே அது ஸ்பெஷலாக கிடைக்க போகுதுன்னு அர்த்தம், ஸ்பெஷல் ரிவார்டு அங்கே இருக்க போகுதுன்னு அர்த்தம். அந்த டெஸ்ட்டை நம்ம எப்படி பாஸ் பண்ணணும் அப்படின்னா கூலாக ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும். எது வந்தால் என்ன, என்னோட எனர்ஜி பாசிட்டிவாக இருக்குது, என் லைஃப்பில் நான் நினைக்கிறதா நடக்கும், நான் கரெக்டான எனர்ஜி கொடுத்துட்ருக்கேன், என் கூட என்னோட யூனிவர்ஸ் இருக்குது, எனக்கு வந்து நல்லதான் பண்ணணும்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டிங்கன்னா யூனிவர்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என் குழந்தை டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டா, எல்லா நேரத்துலையும் என்னை நம்புறா, நான் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ டெஸ்ட் வருது அப்படின்னா அது கண்டிப்பாக ஸ்பெஷலான விஷயம், அது ஸ்பெஷல் ரிவார்டு உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் தான் வந்து யூனிவர்ஸோட ப்ராசஸ். ஸோ கண்டிப்பாக யூனிவர்ஸ் ப்ராசஸ் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் யூனிவர்ஸ்க்கு புரிஞ்சுட்டே தான் இருக்குது. நான் தான் சொல்கிறேன் இல்லையா, என்னோட எனர்ஜி க்ரோ ஆக 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 நான் சொல்கிறதெல்லாம் யூனிவர்ஸ்க்கு புரியுது, என்னோட கோல்லாம் சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. குட்டி குட்டி விஷயம்லாம் நிறைய ஸ்பீடாக இப்போல்லாம் நடக்குது, நான் நினச்சா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணுறாங்க, நான் நினைக்கிற விஷயம்லாம் எனக்கு கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன் என் தங்கச்சிக்கு வந்து ரீஃபண்ட் கிரெடிட் ஆச்சுன்னு. அப்போ வந்து நான் யூனிவர்ஸ் டெஸ்ட்டு தான் அதை எடுத்துக்கிட்டேன். நமக்கு ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம், நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு விஷயம் அப்படின்னா உடனடியாக அங்கே நல்லது நடக்கணும்னு நினச்சி நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் இல்லையா. அது மாதிரி தான் அவளுக்கு ஒரு கமிட்மெண்ட் வந்துருச்சு, அவளுக்கு வந்து கிடைக்கணும், கடவுளே அந்த பொண்ணு உன்னை தான் நம்பி இருக்கா, நீ வந்து கொடுத்து தான் ஆகணும், இது ஒரு டெஸ்ட்டு தான், நீ வந்து மிராக்கல் பண்ணுன்னு சொல்லி 2 நாளில் அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆயிடுச்சு, எந்த ஒரு எஃபர்ட்டுமே எடுக்கல, கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் நம்பணும். எந்த ஒரு டெஸ்ட் வந்தாலும் அது டெஸ்ட்டுன்னு ஃபஸ்ட்டு ஒத்துக்கோங்க. டெஸ்ட்டுன்னு ஒத்துக்கிட்டிங்கனாலே அதை தாண்டி வரதுக்கான பவர் நமக்கு கிடைக்கிறதுனால ஈஸியாக நமக்கான விஷயத்தை நம்மளால் அடைய முடியும். ஸோ பிரபஞ்சத்தை நம்புங்க. எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் பிரபஞ்சத்தை நம்புகிறோம், கரெக்டான எனர்ஜி கொடுக்குறோம்னா நிச்சயமாக பிரபஞ்சம் கரெக்டான விஷயங்களை தான் நம்ம லைஃப்பில் பண்ணுவாங்க. எல்லாமே நம்ம எனர்ஜியில் தான் இருக்குது, எல்லாமே நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஸோ நம்ம நல்லா ஹாப்பியான லைஃப்பை ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியுது. எல்லா பவரும் நமக்குள்ளே இருக்குது. நமக்கு தேவையான சக்ஸஸை யூனிவர்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. நம்ம ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ யூனிவர்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.